என்ன ருசி மணக்குது அப்படியே. சூப்பர் டேஸ்ட் இல்ல? ஆமா. அப்ப இனிமேல் ஹோட்டல் பக்கத்துல பூக்கடையே இருக்காது. ஏன்? ஆமா, தோசை வாங்கி போய் வீட்டில் கொடுத்தா பாதியை சாப்பிட்டு மீதியை தள்ள வச்சுப்பாங்க. சப்புன்னு இருக்கு, உப்பே இல்லப்பா. சட்னியோட சாப்பிட்ற காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் சட்னி போடுங்க. இவ்வளோ நாள் இவன் சமைச்சதை சாப்பிட்டோம். இன்னைக்கு தான்ப்பா நாக்கு ருசியா நல்லா சாப்பிட்றோம். உழைச்சி காசு கொடுத்து சாப்பிடு, இன்னும் நல்ல ருசியா இருக்கும். உன்னை ரயில்ல போயில தண்டவாளத்தில் தள்ளி விட்டுறேன். டேய் சாப்பிடுங்கடா. பாருப்பா. டேய் நீ என்ன முழுங்கிட்டு இருக்க? நிதானமா மென்னுகிட்டு சாப்பிடணும்டா. நான் மென்னுகிட்டே இருக்கேன், நீ எப்போ முழுங்கலான்னு சொல்லு. சாப்பிட கூட தெரியல உங்களுக்கு. என்ன டேஸ்ட். டேய் அந்த குக் யாருன்னு பாரு. யாப்பா உன்னை அவனுக்கு அசிஸ்டண்டா சேர்க்கதான். இன்னைக்கு ராத்திரில இருந்து இவன் காணாம போயிட்டான்னா என்ன கேட்கப்படாதுப்பா. டேய் போதடா சாப்பிடுங்கடா. அது வேற ஒண்ணும் இல்லடா, வெறும் வெந்தய தோசைடா. அதுல பழைய முறை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு. கீழ்ச்ச. டேய் நவீன், அவங்க திட்டாம இருந்த ருசி தெரிஞ்சிருக்காதுல்ல? திட்டினதால இல்லை மாமா, நீ சாரி சொன்னதால. அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லு. அப்புறமா சொல்லிக்கிறேன்டா. சாரி தேங்க்ஸ் இது ரெண்டும் அப்பவே சொல்லிடணும். ஃபோன் பண்ண சொல்கிறேன். அப்படிங்கிற? ஹலோ ஹலோ, தேங்க்ஸ் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். யார் பேசுறது? நானுங்க. தோசை கேரளா ரெஸ்டாரண்ட் குட்டி தோசை. ஓ சொல்லுங்க. சான்ஸே இல்லைங்க, சூப்பர் தோசை. அந்த சட்னியோட காம்பினேஷன்ல ரெடி ரெடி. சாரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். நோ ப்ராப்ளம். ஓகே தேங்க்யூ. சாரி சார், ரெடி. என்னாச்சு மாமா? என்ன ஆகணும்? தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவ்வளோதானா? பொண்ணுங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசணும். டேய் போடா. ஜெகயா சூப்பர் தோசை, சாப்பிடு. மாமா நீ மென்னுக்கிட்டே இரு, எப்போ முழுங்கணும்னு மாமா சொல்லுவார். ஹாய்க்கா. ஹாய். ஏன் இவ்வளவு லேட்டு? குடும்ப சீரியல் அழுது தீக்க வேண்டியதா இருந்துச்சு. என்ன சாப்பிட்ட? எங்கக்கா? சரி தோசை போட்டிருக்கவா, சாப்பிடு. ஐயோ, ஏன் என்ன? தோசை ஃபோன் பண்ணியிருந்தாரு, திருப்பி ஃபோன் பண்ண சொன்ன மறந்தே போயிட்டேன். என்ன நினைச்சிருப்பாரோ என்னவோ. டைனிங் டேபிள் கழிக்கல தோறனா கேட்க தெரியல. அக்கா தோசை சாப்பிடு. கொஞ்சம் வேலை பிஸியா இருந்தது, அதான் ஃபோன் பண்ண மறந்துட்டேன். சாரி. அதான் தோசை நல்லா இருக்குன்னு சொல்ல ஃபோன் பண்ணேன். இதான் நேரங்கிறது. ராங் கால தோசை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல. நான் வேணா அமுச்சு விட்றேனே. நோ தேங்க்ஸ். உங்க பேரு? கௌரி, டப்பிங் ஆர்டிஸ்ட். சினிமாவிலையா? யாருக்கு? முதல்ல மீனா, ஜோதிகா, சிம்ரன், இப்போ அனுஷ்கா, தமன்னா, காஜல். அப்பப்போ சீரியலுக்கும் பேசுவேன். ஸோ சினிமாவில் எல்லாரையும் பார்க்குறோம், உங்களை மட்டும் தான் கேட்குறோம். இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. இன்ட்ரெஸ்டிங். சரி, நீங்க என்ன பண்றீங்க? ஓ ஐம் சாரி. என் பேர் காளிதாசன், ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆய்வாளர். பெரிய படி படிச்சிருக்கீங்க. நானோ எப்படியோ தோசையில் ஆரம்பிச்சு நம்ம யுத்தத்தை அந்த தோசையே முடிச்சு வச்சிடுச்சு. கோஇன்சிடென்ட்டா நான் ஒரு யுத்தத்தை பற்றி தான் ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன். எங்க நடந்த யுத்தம்? பிரான்ஸ், செகண்ட் வேர்ல்ட் வார். போருக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கும். ஜுவான் ஸ்லோவோங்கிற ஒரு பிரெஞ்சு லேடியை பற்றி படிச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு ராணியா? இல்ல, போருக்கு போன ஒரு போராளியோட காதலி. என்ன பண்ண அவ? யுத்தம் முடிச்சு வரப்போற காதலனுக்காக ஒரு கேக் தயார் பண்ண. அதோட பேரு ஜுவான்ஸ் ரெயின்போ. ரொம்ப விசேஷமான கேக். ஓஹோ, சரித்திரம் தொடங்கிருச்சு. அந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓட போறா. உங்களுக்கு அந்த ரெசிபி தெரியுமா? ஓ நல்லாவே தெரியும். இதை நம்ம வீட்லயும் செய்யலாம். Will you share it with me, please? ஆனா அதுக்கு பொறுமை வேணும். ஏன்னா அதை செய்யறதுக்கு 4 நாள் ஆகும். No problem. ஓகே. ஆல்பர்ட் போருக்கு போன பிறகு ஜுவான் வீட்டை தனியா இருந்தாள். போர் முடிஞ்சு வரப்போற தன் காதலனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஸ்ட்ராபெரி பழங்களை கொண்டு ஒரு அழகான கேக் செய்தாள்.
யுத்தம் முடியல சொன்ன அன்னைக்கு ஆல்பர்ட்டால வர முடியல. இந்த பிஸ்தாவையும் பேரிச்சம்பழத்தையும் ரம்ல போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இதோ பாருங்க, நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. ஐயோ அப்படி இல்லைங்க. இந்த பிஸ்தாவையும் பேரிச்சம்பழத்தையும் ஒரு 4 மணி நேரம் ரம்ல ஊற வச்சு கேக்ல போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ரம்மா ரம்மா கேங்க. ஏய் ரம்மா. ஆ ஆ